வந்து அவர் வந்து சகலகலா வல்லவன் எல்லாம் நாங்கள் சொல்லுவோம். என்ன வந்து அவர் வந்து பிரியாணி சமைச்சாருன்னு வச்சுங்க, அமேசிங்காக இருக்கும். ஸோ ஒரு தடவை மதர்ஸ் டே அன்னைக்கு பிரியாணி சமைக்கலான்னு சொன்னோம். வந்து சமைச்சாரு, ரொம்ப ரொம்ப நல்லா சமைச்சாரு. அதுலேருந்து எங்களுடைய குரூப்புடைய ஆஸ்தான சமையல் கலைஞராக வாங்கிட்டு வச்சுருக்காங்க. அதாவது சொல்லி அவங்க என்னன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து வீட்டில் சமைப்பேன். இவர் திடீர்னு கூப்பிட்டு வந்து ஒரு 90 பேருக்கு பிரியாணி செய்யறாங்க. என்னை நம்பி அன்னைக்கு வந்து விட்டாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 16 சமையல் ஐட்டம்ஸ் செஞ்சோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவன் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கள் குரூப் வந்து 5-6 இல்லைங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா 45லேருந்து 90 வரைக்கும். ஏன்னா கிட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75 பேர் வருவாங்க எங்கள் குரூப்பில். ஸோ என்ன 18 டைம்ஸ் 4 போட்டிங்கன்னா 72 வந்து வச்சுங்க. ஸோ ராஜேஷ் வந்து அன்னைக்கு ரொம்ப அசத்தலாக பண்ணியிருந்தாரு. ஸோ அன்னைக்கு தான் ராஜேஷோடைய சமையல் திறமை எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சுது. அதுலேருந்து அவரை வந்து சமையலுக்காக எல்லாம் நாங்கள் பிடிச்சிட்டு வச்சுங்க. எந்த ஐட்டம் இருந்தாலும் அவர் தான் பண்ணுவார். அடுத்ததாக சொல்லும் போது வீடியோ எடிட்டிங். ஸோ ஏதாவது ப்ரோக்ராம்னா நீங்கள் வந்து ராஜேஷ் சொல்லவே தேவையில்லை. இன்னைக்கு கூட அவரோட ப்ரோக்ராம் வீடியோ எடுத்து சுற்றிருந்தாரு. அப்படி அப்புறம் தான் ஞாபகப்படுத்தி இன்னைக்கு உங்களோட பர்த்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அப்புறம் ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டு அது உங்களுக்கு அனுப்பிச்சுடுவாரு. ஸோ அதில் வந்து ரியலி ஹீ இஸ் கிரேட் வச்சுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஹீ இஸ் ரியலி குட் டு எவ்ரி ஒன். எல்லாருக்கும் ரொம்ப க்ளோஸாக இருப்பார். எந்த ஹெல்ப்னாலும் வி கேன் ரிலை, அந்த மாதிரியான ஃப்ரெண்டு. ஸோ சொன்னால் கரெக்டாக செஞ்சுருவார். அதுக்கப்புறம் வேற ஏதாவது இருக்குங்களா? அதான் சகலகலா வல்லவன் சொல்லிட்டாங்களா. அப்புறம் பாட்டு, எஸ், பாட்டு பாடுறதுல ஹீ இஸ் ரியலி கிரேட் வச்சுங்க. இன்னைக்கு கூட பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா பாடினாரு. அதுக்கப்புறம் வந்து அவருடைய ஸ்பெஷாலிட்டி வந்து மிமிக்ரியில் வந்து இஸ் அல்டிமேட். எஸ்பெஷலி நம்பியார், எம்ஜிஆர், அந்த பழைய காலத்து ஆக்டர்கள் வந்து பேசுறதுலாம் வந்து ராஜேஷ் வந்து ரியலி கிரேட். உங்களுக்கு வேணும்னா இன்னைக்கு ஒரு சாம்பிள் என்ன கொடுப்பாரு ப்ரோக்ராம் முடியல. ஸோ இது மாதிரி ராஜேஷ் பற்றி சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். டைம் இல்லாததுக்கு இதோட ராஜேஷ் இவங்கெல்லாம் கேக்குன்னு சொல்றாங்க. கேக்குன்னா ஒரு கேனை ஓப்பன் பண்ணா குடிச்சிருவாரு உடனே. மெயினா வந்து இன்னொரு விஷயங்க, இந்த நம்ம ஏதாவது எங்க குரூப்ஸ்ல யாருன்னா நாங்க அடிக்கடி ஊருக்கு போயிடுவோங்களா, ஐ மீன் ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டாங்கன்னா ராஜேஷ் கீதா கிட்ட சொல்லிட்டா வந்து அவங்க சாப்பாடு அனுப்பிச்சிடுவாங்க. எப்படி அனுப்புவாங்கன்னா, கீதா சாப்பாடு அனுப்பிச்சாங்கன்னா ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி அனுப்பிடுவாங்க. ஸோ யாருன்னா நீங்க ஊருக்கு போகிறதா மேல்ஸ் அவங்கள்ட்ட சொல்லிடுங்க. ஸோ வீட்டுக்கு சாப்பாடு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து தமிழ் ஸ்கூலோடய வளரணும்னு ஆசைப்பட்டேன். இது 11வது வருஷம் நான் டீச்சரா இருக்கேன். சாந்தி அண்ட் லக்ஷ்மி இவங்க 2 பேரும் வந்து உண்மையிலே வந்து பாராட்டணும். நம்ம தமிழ் பேசுறோம் அப்படின்னா யாரெல்லாம் தமிழ் வளர்க்க அவ்வளோ பாடுபடுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து அந்த தமிழ் தெய்வத்துக்கு கீழே நான் வந்து தமிழை வந்து தெய்வமாக தான் மதிக்கிறேன். உண்மையிலே அசப்டிவ் அண்ட் கிவிங் சல்யூட் டு சாந்தி அண்ட் லக்ஷ்மி. நான் வந்து எங்கள் பசங்க வந்து தமிழ் ஸ்கூலில் முடிச்சுட்டாங்க. பட் ஸ்டில் ஐ வில் கண்டினியூ. நான் உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருப்பேன். இப்போ ஒரு வாதியாரா, ஒரு கானரா, ஒரு அணிலா நான் இருப்பேன் நிச்சயமா. எப்பயுமே கரெக்டாக டைம் மட்டும் வந்துருங்க. Thank you for coming to the party. Special thanks to all the uncles and aunties that came and prepared for all the food and all the decorations. So applaud for them. They really appreciate what they did for my dad's birthday. So if there's one thing that my dad's famous for, it's the food. So there's a lot of gulab that he made. Please have it at some point. It's amazing. It's gonna be a banger. And my mom's mango saga, I think. I don't know where she is, but you should try that too. So where should I begin? Probably when I was like a baby. I may or may not have like peed on his arm when I was a little kid while he was holding me. But yeah, it was like a when we were like little, like he would like play a lot with me. I played like some pranks with him. But half the man I am comes from him. So thank you to him for everything that he did for me. Yeah.
with all the struggles that everyone, like all of our parents, come to to America with, trying to get a job, make good lives for us. My dad did a lot for me, coming to Edison, getting me a good school, getting me to Rutgers, and now a good job, internship in California. So thanks for him today for my success. Yeah. Everyone goes through struggles. There's this one saying that I learned from Tamil school actually. Karka kasira karpave kachupin nirka adakutaga. The meaning is basically learn thoroughly what should be learned, and having learned, stand according to that. And whatever you learn, always stick to it, because it'll always help you in the future. That's what helped me succeed. So without going to Tamil school, I don't think I would have been this successful. So thank you to him, all the Tamil school people, even the president. I really appreciate the community that we have. So one of the big lessons that I learned throughout all my life was never be complacent, always strive for higher heights. So the greatest lesson that I've ever learned from one of the most influential people, my dad. So thank you for everything. Thank you. And now for a banger speech from my brother. நீங்க வந்து ராகுல் எங்கேயுமே பேசி பார்த்தது இல்ல, நானுமே வந்து Thank you, everyone. I am the chaotic younger son of my dad. Today marks his 50th birthday, and I would never expect this moment to happen so quickly. Ever since I was a kid, I never forgot a moment when he didn't care for me or my family. He worked so hard so that he could provide for us, annoy us here and there, give me friends along the years, and give us great lives to live. So I'd like to start off with the constructive criticism. Every Friday night, my family and I had takeout together, and we would always spend so much time together on Fridays. But not one Friday went by when he wouldn't talk to some random uncle for 30 minutes, on and on. Whenever he called his friends, he would laugh as loud as he possibly can, shaking up the entire house. But whenever he would end the call, it would go complete silence. The whole house would just be quiet. You would only hear the parakeets talking, and that's literally it. But this kind of shows that without our dad, there would be no environment in my house, right? So if he's not there, we can't operate the whole house without him. Right? So without him, the whole house would be gloomy and empty. And another piece of constructive criticism is whenever he's at home, there would be an instance where an alarm would go off at 5 o'clock, but then he would wake up at 7:30 in the morning. My dad loves to set alarms at times that he wouldn't want to wake up at. But the funny part is my mom's reaction. She would be so mad if she woke up instead of my dad. Every time after the alarm goes off, I would usually hear screaming from the other room, since my dad woke up my mom with his alarm. Now that's enough with the constructive criticism. I'd love to go to the wholesome parts, I would say. I remember when I was trying to get into tennis, trying to become a pro and everything, I would ask my dad to train me to do tennis. So he would always wake me up at 6:30 on a school day to play tennis. He would always be tired to do this, but he wasn't tired to train me and everything. Looking back at it now, he was always tired, but he was always so motivated to train me in the morning. Right? He would always teach me helpful tips to make me get better. And now I'm training for the tennis team, which is coming up in a couple of days. So thank you for training me and everything. He would also try helping me with my curriculum classes, but I think it's the same story for every time. Every time I got a bad grade in his eyes, he would always bring his #1 punchline, and we would never forget it. His #1 punchline. You know I would get top 1 in my class. He would say this often, which I never believed. But now... He would say this often, which I never believed as a kid. But now I can start to see it shining off of him. If he was the #1 in his class, he can definitely be the #1 in my heart. Thank you for being the best dad in my life.
அதாவது இன்ஜினியரிங் காலேஜ்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு 3-4 மணி நேரம் முழிச்சு காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்தேன், கோல்டு மெடலிஸ்ட். நான் வந்து இது வரைக்கும் இவங்கள்ட்ட வந்து பசங்கள்ட்ட நீங்க வந்து இதே மாதிரி படிக்கணும், இதே மாதிரி வாங்கணும்லாம் சொல்லல. இவனுங்க வந்து அங்கே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டா இருப்பாங்க. ஏன்னா வந்து ஐ நெவர் ப்ரூவ்ட் ஆர் ஐ நெவர் ஷோன் இருந்து நான் தான் சொன்னேன், உங்களால எவ்வளவு பாசிபிள் படிக்க முடியுமோ 85 to 95 இதுக்குள்ளார ஏதாவது ஒரு நம்பர். நான் வந்து ரேஞ்ச் தான் கொடுத்துருக்கேன். ஐ நெவர் சேட் தட் நீ வந்து 100 வாங்கணும் அப்படின்னு. அதாவது வாழ்க்கைன்றது சந்தோஷம் தான், ஓகேங்களா? மார்க் வந்து சந்தோஷத்தை நிர்ணயிக்காது, ஓகேங்களா? தேங்க்யூ. அதுதான் ஊரே கேட்டுருச்சு. டெய்லி எங்களுக்கு சண்டை வர விஷயம்னா அந்த அலாரம். இப்போ ஒரு 20-25 வருஷமா 5:30 மணிக்கு அலாரம் வச்சுட்டு 8 மணிக்கு எழுந்திருக்கிறோம். அது டெய்லி பசங்க பார்த்துட்டு. ஓகே, காட்டுக்கு போன கதையெல்லாம் அவரு கதை விட்ட கதை. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரும் வந்ததுக்கு. நல்லவரு லைஃப்ல எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட். அப்புறம் என்ன வார்த்தையால ஒரு வார்த்தையில சொல்லி ப்ரூவ் பண்றதுக்கு இல்லை. இது லைஃப் லாங் இதே மாதிரியே சந்தோஷமா அவரோட எந்தக்கு என்னால ஈடு கொடுக்க முடியுமான்னு தெரியாது. அப்படியே சொல்லுவோம். ரொம்ப தேங்க்ஸ். எங்க லைஃப் அப்படி நல்லா பிரைட்டா வச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். சொன்னாங்களா எல்லா இடத்துலயுமே வந்து தலைமை அப்படின்னா வந்து அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பவர் இருக்குன்னு. ராஜேஷ் சந்திரன் எல்லாருக்கும் வணக்கம். ராஜேஷ் பற்றி அவர் லட்சுமி நிறைய சொல்லிட்டாரு. ஸோ ஐ மீன் அது மேலே நாங்களும் ஒரு சின்ன குரூப் இருந்தது, லைக் ஃபியூஷன்ஸ் இருந்தாங்க. ஸோ அந்த குரூப்புக்கு வந்து எங்களுக்கு ஒரு எப்பவுமே ஒரு சேம் வாட் எவர் இங்கே பண்ணாரோ அதே அங்கேயும் பண்ணியிருக்காரு. ஸோ ராஜேஷ்க்கு பல முகங்கள் இருக்காரு. ஸோ ஐ ஆம் ஷுர் மேபி 5 or 10 more. ஸோ நாங்களும் ரொம்ப வருஷமாக நண்பர்கள். அவங்க சொன்னது எல்லாமே சேம் எக்ஸாக்ட் என்னாலையும் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ 50ஆவது பிறந்தநாளோட அவர் வந்து அவருக்கு வந்து உடல் ஆரோக்கியம் எப்பவும் போல எப்பவுமே அவர் வந்து எல்லாமே எப்பவுமே வந்து மனசெல்லாம் ரொம்ப நல்லா போகும். எல்லாம் நினைக்கிறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா ராஜேஷ் வந்து எதையும் மனசில் வைக்கிற ஆள் கிடையாது. எதுவுமே வந்து அது லட்சுமி ஆல்ரெடி பேசிட்டு போயிருந்தாரு. எப்பவுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக செய்வார். அதை வந்து சில நேரங்களில் சிலங்களுக்கு இதாக கூட அதை கன்சிடர் பண்ணுவார். அது வந்து ஷோஸ் இஸ் கேரக்டர். ஸோ இந்த நேரத்தில் வந்து அகெயின் எல்லா சார்பாலும் எல்லாமே இறைவன் உங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தையும் எல்லா செல்வம் சொல்லியும் எல்லாமே உங்கள் குடும்பம் எல்லாருமே எல்லாருக்கும் எல்லாமே நினைக்கிறேன். நன்றி. நான் வந்து தினமும் வந்து ஒய்ஃபு கிட்ட பேசுறதோ இல்லையோ டெய்லி கால் பண்ணிடுவேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் நிறைய ப்ரோக்ராம் இருந்துச்சு இருக்கா இல்லையா? ஓகே. எனக்கு வந்து 25 வருஷமா தெரியும். நாங்கள் வந்து 2000ல் மீட் பண்ணோம். ஸோ ராஜேஷை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கிங்களேன். உங்களுக்கு எப்படின்னா ஊரில் 10-15 ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கலாம் நிம்மதியாக அப்படின்னு சொல்லுவேன்னு நினைச்சீங்களா?
ஏங்க ஆக்சுவலாக ஒரு குரூப்னு இருக்குன்னு வச்சுங்களேன், அது மிமிக்ரி பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, சமைக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க, பாடுறதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க. எல்லாமே அதாவது மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். எல்லா திறமையும் மொத்தமா இருக்கிற ஒரு ஆளுங்க. அப்படி இருந்தாலும் தலைக்கணா துளி கூட இல்லாத ஒரு குழந்தைங்க. அதனாலதான் இன்னைக்கு முக்கிய பத்திரிகை 3 பேர் வந்திருக்கீங்க. ஸோ அவரை பத்தி சில வார்த்தைகள் சொல்றேன். பயப்படலாம், நம்பலாம் கிடையாது. நான் தான் எழுதுதான். நண்பனின் வயதில் பாதி எங்களின் நட்பின் வயது. நண்பனின் வயதில் பாதி எங்களின் நட்பின் வயது. இதை கர்வம் என பதிவிடவில்லை, கௌரவம் என பதிவிடுகிறேன். இதை கர்வம் என பதிவிடவில்லை, கௌரவம் என பதிவிடுகிறேன். நேற்று இன்று நடந்து நாளை முடியும் என நினைக்காது. நேற்று இன்று நடந்து நாளை முடியும் என நினைக்காது. 25 வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட சந்திப்பு அழகிய தருணங்களையும் பழகிய நாட்களையும் பழகிய நாட்களையும் நினைவு பெற்றவர்களாக சுமந்து இளமை மாறாமல் இன்ப சுற்றுலா சொல்கிறது. நேற்று இன்று நடந்து நாளை முடியும் என நினைக்காது. நட்பும் ஒரு வகையில் தண்டவாளங்களே. ஒற்றை தண்டவாளத்திலும் ஒட்டி இருக்கும் தண்டவாளத்திலும் ஒருபோதும் ரயில்கள் போவதில்லை. நட்பும் ஒரு வகையில் தண்டவாளங்களே. ஒற்றை தண்டவாளத்திலும் ஒட்டி இருக்கும் தண்டவாளத்திலும் ஒருபோதும் ரயில்கள் போவதில்லை. சற்றே இடைவெளி விட்டு இணைந்து பயணிப்பது நட்பின் இலக்கணம். லக்ஷ்மி பேசுனதுல கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பேசிப்பார், பேச்சின் நீளம் குறையுமே கூடாது. பேசிப்பார், பேச்சின் நீளம் கூடுமே தவிர குறையாது. ருசித்துப்பார், நண்பரின் சமையலை ருசித்தவருக்கு தெரியும். நாவில் ஏறும் சுவை சாவிலும் மாறாது. நான் ருசித்துப்பார், நண்பரின் சமையலை சாப்பிடுவதற்கு தெரியும். நாவில் ஏறும் சுவை சாவிலும் மறக்காது. கேட்டுப்பார், கேட்க 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 இனிக்கும் காணக்குயில். வழி நெடுக என அவர் பாடும்போது தென்றல் வந்து ஆடும் மனதினிலே. வழி நெடுக அவர் பாடும்போது தென்றல் வந்து ஆடும் மனதினிலே. அழுதுபார், ஆற்றி தேற்றி அரவணைக்கும் அன்பு கரங்கள். அழுதுபார், ஆற்றி தேற்றி அரவணைக்கும் அன்பு கரங்கள். நண்பன் கண் துடைக்கும் அழகிய கைக்குட்டை. பழகிப்பார், பாசத்தின் மறுபெயர் ராஜேஷ். பழகிப்பார், பாசத்தின் மறுபெயர் ராஜேஷ். வாழ்க அவளுடன் பல்லாண்டு. சொல்ல விரும்புறேன், எங்க அப்பா வந்து புவனகிரியில தலைமை ஆசிரியர், தமிழ் தலைமை ஆசிரியர். புக்கை எழுதியிருக்கிறாரு. 1330 குறளையும் வந்து நீங்க எங்க, அதாவது 1000வது குறள் என்னன்னு சொன்னீங்கன்னா அது அந்த குறள் சொல்லுவாரு, பொருள் சொல்லுவாரு. நிறைய பேரை வந்து அவருக்கு டீச் பண்ணி அந்த கிட்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா டெல்லி வரைக்கும் கூட்டு போயிருக்கிறாரு. அமைதியா சாதிக்கிற குடும்பம்.